ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல கொஞ்சம் எபிசோடா மயிலுக்கு சிக்கல் வர மாதிரி கதைக்களத்தை கொண்டு போனாங்க. எப்படியும் மயில மாட்டிப்பாங்க, அவங்கள பத்தி உண்மையெல்லாம் வெளியே தெரிஞ்சிடும்ன்ற மாதிரி ஹைப்பை உண்டாக்கிட்டு கடைசியா மயிலை காப்பாற்ற தான் போறாங்க. மறுபடியும் நம்ம கதிர் தான் பலியாடு. ஆமாங்க, அவர் மேல திருட்டு பலியை போட்டு அசிங்கப்படுத்துறது தான் அடுத்த கதைக்களமா இருக்க போது. இன்னைக்கு எபிசோட்ல அதுக்கான ஹிண்ட்டை கொடுத்துருந்தாங்க. அதை இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, மயில் வந்து செந்திலுக்காக காத்திருப்பாங்க. செந்தில் வந்தோன்னு எப்படியா நைஸா பேசி அவர்கிட்ட வந்து ஆதார் கார்டை வாங்கிடணும்னு நினைக்கிறாங்க. செந்திலும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறாரு. அவங்க அண்ணன் தம்பிகளோட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. சரவணனும் கதிர் இருக்கும்போது ஆதார் கார்டை கேட்டு அது எதுவும் பிரச்சனையாயிருமோ மயில் பயப்படுறாங்க. கொஞ்ச நேரத்துல பாண்டியனும் வந்துருவாரு. வந்த பாண்டியன் பிரச்சனையை ஆரம்பிக்கிறாரு. என் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் காணாம போயிருக்கு. அதுவும் என்னைக்கு தெரியுமா, கடக்கணக்குல இருந்து 1000 ரூபாய் காணாம போச்சுல, அன்னைக்குதான் இந்த 10,000 ரூபாய் காணாம போயிருக்கு. கதிர் நீ தான் அன்னைக்கு கடைக்கு வந்த, உண்மையை சொல்லு, பணத்தை எதுவும் எடுத்தியான்னு கேட்கிறாரு. அதை கேட்டு கதிர் ஷாக்ல திருத்தன்னு முழிப்பாரு. இப்ப ராஜிக்கு செம டென்ஷன் ஆகுது. மாமா சும்மா எதுக்கு அவர் மேல பழிய போறீங்க? என் கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் தான் கடையில வேலை பார்த்தாரு. அப்போ உங்க கடையில இருந்து பணம்லாம் காணாம போச்சா? ஆதாரம் இல்லாம உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. முன்ன மாதிரினா கூட பரவாயில்ல, இப்ப அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு, அவர் எதுக்கு திருடணும்னு கோவப்படுறாங்க. ராஜி பேசினது கேட்டு பாண்டியனே லைட்டா ஷாக் ஆயிடுவாரு. இப்ப சரவணன் சும்மா இல்லாம, அப்ப நம்ம பேங்க்ல போய் விசாரிப்போம்ப்பா, அந்த பணத்துக்கு என்னாச்சுன்னு அவங்க சொல்லிடுவாங்கன்னு பாயிண்ட் எடுத்து கொடுப்பாரு. அதை கேட்டு பழனிக்கு கதிருக்கெல்லாம் லைட்டா கடுப்பா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, ராஜி வந்து கதிர்கிட்ட கோவப்படுறாங்க. மாமா வந்து உன்னை அவ்வளவு அசிங்கப்படுத்துறாரு, எல்லாரும் முன்னாடி திருட மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்கிறாரு. நீ அதெல்லாம் கேட்டு அமைதியா இருக்க, வாயை தொடர்ந்து பேச வேண்டியதானே, நான் எந்த தப்பு பண்ணலாம் சொல்ல வேண்டியதானே கோவப்படுறாங்க. லாஸ்டா ராஜிக்கு ஒரு சந்தேகம் இருக்கதான் செய்யும். மாமா விசாரிக்கும் போது மொழியே சரியில்லை, உண்மையை சொல்லி நீ எதுவும் பணத்தை எடுத்தியான்னு கேட்குறாங்க. ஆனால் கதிர் வந்து அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லி சமாளிச்சுட்டு கிளம்பிடுறாரு. கடைசியா நடக்குதுன்னா, தங்கமயில் வந்து ஆதார் கார்டை வாங்குறதுக்காக செந்தில் பின்னாடியே சுத்திட்டு இருப்பாங்க. அதை பார்த்து மீனாக்கெல்லாம் டவுட் வருது. இவங்க நடவடிக்கையே சரியில்லைன்னு சந்தேகப்படுறாங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, சரவணன் தங்கமயிலோட கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ண போறாங்கல்ல, அங்க பாக்கியமும் வருவாங்க. கூடவே இருந்து எந்த பிரச்சனையும் வராம, முக்கியமா உண்மை வெளியே வராம சமாளிச்சு தங்கமயில காப்பாத்தி விட்டுருவாங்க. மேக்சிமம் இப்படி நடக்கதாங்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் நடக்கும்னா, பாண்டியன் வந்து பேங்க்ல போய் விசாரிக்க போறாரு. அவர் அக்கௌண்ட்ல இருந்த அந்த 10,000 ரூபாய் பணம் என்னாச்சுன்னு கேட்பாரு. அவங்களும் கதிரோட அக்கௌண்ட்டுக்கு தான் அந்த பணம் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு சொல்ல போறாங்க. அதை கேட்ட பாண்டியனுக்கு செம டென்ஷன் ஆகும். வீட்டுக்கு வந்து கதிர்கிட்ட பயங்கரமா சண்டை போடுவாரு. எவ்வளவு திமிரு இருந்தா பணத்தை தட்டி இருப்பேன்னு சொல்லி கதிரை அடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. ராஜிக்கெல்லாம் ரொம்ப அவமானமா இருக்கும். ஆனா அந்த பிரச்சனை நடக்கும்போது கண்டிப்பா செந்தில் பழனிலாம் வாயை திறந்து உண்மையை சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை மீனா வேணா உண்மையை சொல்லலாம். ஆமாங்க, மீனா வந்து மாமா கதிர் மேல எந்த தப்பும் இல்ல, சரவண மாமாக்காகவும் தங்கமயில் அக்காக்காகவும் தான் கதிர் பணத்தை எடுத்தான்னு சொல்லி விஷயத்த சொல்லலாம். இல்ல மயிலுக்கு சின்னதா கூட பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக அந்த விஷயம் கூட வெளியே வராம போகலாம். கடைசியா சரவணன் மட்டும் கதிர் தனியா இருக்கும்போது வந்து, கதிரை என்னை மன்னிச்சிடுறா, என்னால தானே உனக்கு இவ்வளவு அசிங்கன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு பேசிட்டு போவாரு. இப்படி சப்பையா முடியவும் வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.